லெசன் 159 யூசஸ் ஆஃப் which. பாடம் எண் 159 which என்ற வினா வாக்கியத்தின் பயன்பாடுகள். லெட்ஸ் லேர்ன் த யூசேஜ். இதோட பயன்பாடை பார்க்கலாமா? which is used to ask for specific information. which is used to ask for specific information. which என்ற வினா வாக்கியமானது ஒரு குறிப்பிட்ட தகவல்களை தெரிந்து கொள்ள நாம் பயன்படுத்துகிறோம். The meaning of which is எதை, எந்த, எது. which is used with a noun. It means எந்த. which என்ற வினா வாக்கியமானது நவுனுடன் பயன்படுத்தப்படும் பொழுது எந்த என்ற பொருளில் பயன்படுத்தப்படும். which book do you like? எந்த புத்தகத்தை நீ விரும்புகிறாய்? which place shall we meet? எந்த இடத்தில் நாம் சந்திக்கலாம்? is used with the be verb. It gives the meaning எது. You know, be verbs are be, am, is, are, or was, were, and been. which என்ற வினா வாக்கியம் be form of the verb உடன் பயன்படுத்தப்படும் பொழுது எது என்ற பொருளில் பயன்படுத்தப்படுகிறது. which is your native place? உன்னுடைய சொந்த ஊர் எது? which will be his room? எது அவனுடைய அறையாக இருக்கும்? we hope you have understood the meaning of the which. which என்ற வினா வாக்கியம் எது, எந்த, எதை என்ற மூன்று பொருள்களில் பயன்படுத்தப்படுகிறது. Now we are going to make a sentence using which in simple present tense and simple past tense. The pattern is which, then helping verb, then subject, then main verb. The pattern is which, then helping verb, then subject, then main verb. Do, does, and did is called helping verb. Do and does is used in simple present tense. Did is used in simple past tense. The pronouns I, we, you, and they are used with do. The pronouns he, she, it used with does. All the pronouns are used with did in simple past tense. There are some examples for you. Which do you like? எதை நீ விரும்புகிறாய்? which do you like? எதை நீ விரும்புகிறாய்? which cake do they like? எந்த கேக்கை அவர்கள் விரும்புகிறார்கள்? which cake do they like? எந்த கேக்கை அவர்கள் விரும்புகிறார்கள்? does she read? அவள் எதை படிக்கிறாள்? which does she read? அவள் எதை படிக்கிறாள்? which page does she read? எந்த பக்கத்தை அவன் படிக்கிறான்? which page does he read? அவன் எந்த பக்கத்தை படிக்கிறான்? Let's learn some examples. which with be form of the verbs. which is yours? எது உன்னுடையது அல்லது எது உங்களுடையது. which is yours? எது உன்னுடையது அல்லது எது உங்களுடையது. which is her native place? எது அவளுடைய சொந்த ஊர். which is her native place? எது அவளுடைய சொந்த ஊர். Next, we are going to learn using which in simple past. which என்ற வினா வாக்கியத்தை நாம் இப்பொழுது simple past tenseல பயன்படுத்த இருக்கிறோம். The pattern is which, helping verb, then subject, then main verb. இதற்கான வாக்கிய அமைப்பானது which first எழுத வேண்டும், அடுத்து helping verb பயன்படுத்த வேண்டும், அதற்கடுத்தது subject, அதற்கடுத்தது main verb பயன்படுத்த வேண்டும். Did is used as helping verb. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பொறுத்த மட்டில் டிட்ங்கிற வார்த்தையை மட்டும்தான் ஹெல்பிங் வெர்பா பயன்படுத்த வேண்டும். லெட்ஸ் நோ சம் எக்ஸாம்பிள்ஸ். சில எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாமா? which did you give? நீ எதை கொடுத்தாய்? which did you give? நீ எதை கொடுத்தாய்? which book did you sell? நீ எந்த புத்தகத்தை விற்பனை செய்தாய்? which book did you sell? நீ எந்த புத்தகத்தை விற்பனை செய்தாய்? which did they lose? அவர்கள் எதை தொலைத்து விட்டார்கள்? which did they lose? அவர்கள் எதை தொலைத்து விட்டார்கள்? which saree did she select? அவள் எந்த சேலையை தேர்ந்தெடுத்தாள்? which saree did she select? அவள் எந்த சேலையை தேர்ந்தெடுத்தாள்? Now your assessment is you have to make 10 to 20 sentences using which in simple present tense and simple past tense and with be verbs. உங்களுக்கான பயிற்சியானது which என்ற வினா வாக்கியத்தை simple present tenseலையும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லையும் பி வெர்புகளுடன் நீங்கள் பயன்படுத்தி 10 to 20 வாக்கியங்கள் அமைக்க வேண்டும். We have completed 159 lessons. நம்ம இதுவரைக்கும் 159 பாடங்களை படித்து முடித்திருக்கிறோம். நம்முடைய 158 பாடங்களை நீங்கள் சரிவர படிக்க தவறி இருந்தாலோ
அல்லது அந்த பாடங்களை நீங்க மறந்திருந்தாலோ, இந்த 159வது பாடத்தை புரிஞ்சு கொள்வதற்கு உங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஸோ, அந்த 158 பாடங்களும் நம்முடைய பிளேலிஸ்ட்ல வரிசையா கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிளேலிஸ்ட்ல கொடுக்கப்பட்டுள்ள அந்த பாடங்களை நீங்க ப்ளே பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. All of our previous lesson have been given in playlist. If you have any doubt, you go to the playlist and play it. Apart from that, you can write in your comment section you have any doubt. We are ready to answer all of your questions. உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல அதை பத்தி தெரிவிக்கலாம். உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கான விடைகளையும் நாங்க விடையளிக்க தயாரா இருக்கிறோம்.